ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எப்போயாவது உங்ககிட்ட பேச வருவேன். அப்போ கூட ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக தான் உங்ககிட்ட பேச வருவேன். ஆனால் இன்றைக்கி நான் சந்தோஷமாகவும் இல்லை, ஜாலியாகவும் இல்லைங்க. ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு 4 நாளாக இதுக்கப்புறம் வீடியோ போடலாமா போட வேணாமா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. என்னோடய வீடியோவில் நான் சாங் இல்லை பிஜிஎம் எது வச்சாலுமே காப்பிரைட் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு பிஜிஎம்மையும் நான் தேடி தேடி எடுப்பேன், காப்பிரைட் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. என்னோடய ஸ்டோரியை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டோரியும் பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆரம்பத்தில் நான் எப்படி ஸ்டோரியை மூவ் பண்ணியிருக்கேன், இப்போ என்னோடய ஸ்டோரியை நான் எப்படி மூவ் பண்ணிகிட்ருக்கேன்னு. 2 ஸ்டோரிக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். கதை நல்லா இருந்தாலும் அதில் அவ்வளோக்கு நான் எடிட்டிங் எதுவுமே பண்ண மாட்டேன். யாருக்கும் எந்த ஹேர் ஸ்டைலும் இல்லை. எப்படி கேரக்டர் இருக்கோ அதே கேரக்டரை வச்சு தான் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆசி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒவ்வொரு ஸ்டோரியிலையுமே நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன். பின்னாடி பேக்ரவுண்டாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற காஸ்டியூம், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக், இப்படி நிறைய சின்ன சின்ன விஷயத்த கூட நான் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணி ஒவ்வொரு கேரக்டருக்கும் காஸ்டியூமில் இருந்து அவங்க அழகாக காமிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கறது எல்லாமே நான் அழகாக காமிப்பேன். இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த காப்பிரைட்டுன்னு ஒரு எல்லோ மார்க் வரும் பார்த்தீங்களா? அப்படி வந்துச்சுன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காகவே சாங்ஸ் எல்லாத்தையுமே நான் தேடி தேடி எடுப்பேன். இந்த சாங் போட்டால் காப்பிரைட் ஆகாத அப்படிங்கிற அளவுக்கு நான் தேடி தேடி எடுப்பேன். அப்படி பண்ணுறதால தான் காப்பிரைட் இல்லாமல் நான் எல்லா வீடியோஸுமே போட்டுட்ருக்கேன். ஆனால் இப்போது அப்படி இல்லை. 4 நாளாக மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு நான் வீடியோ போடுறேன். ஆனால் அதில் எல்லோ கலர் இல்லை, ரெட் கலரில் ஒரு சிம்பிள் வருது. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் வீடியோ எப்படி எடுக்கிறது? எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே இல்லை. அதனால தான் 2-3 நாளாக வீடியோ ரொம்ப லேட்டாகவே போடுறேன். வீடியோ அப்லோட் பண்ணால் திரும்பியும் ரெட் சிம்பிள் வருமா அப்படின்னு பயத்திலே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறேன். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு கார்ட்டூன்னா ரொம்ப பிடிக்கும். டிவிலையுமே நான் அதிகமாக கார்ட்டூன் சேனலை தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தேனா, அதனால் மொபைலில் கார்ட்டூன் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் வீடியோலாம் வந்துச்சு. அப்போ ஒரு சேனலோட வீடியோவை நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு எல்லா வீடியோவும் பார்த்தேன். இப்போ ரெகுலராக அவங்க வீடியோ பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு 10-15 அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைபர் பண்ணி நான் தினமும் அவங்களோட வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தான் எனக்கும் ஆசை வந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட்டாக நான் ஒரு சேனலில் பார்த்தேன். அவங்க வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வீடியோ பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் ட்ரை பண்ணேன். ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி, கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம், போக போக எல்லாமே கற்றுப்போன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணேன். நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் என்னோடய சேனலில் வீடியோ எப்படி இருக்கும், என்னோடய எடிட்டிங் எப்படி இருக்கும், எனக்கு எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன எப்படி பண்ணுவாங்கன்னே தெரியாது. நானே யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இது எப்படி பண்ணுறாங்க பார்க்கலான்ட்டு தான் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். அதுக்கப்புறம் போக 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 தான் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவை நான் இந்த அளவுக்கு நான் மூவ் பண்ணுறேன். எனக்கு எப்படி அப்லோட் பண்ணணும்னு கூட தெரியாது. அப்படியே சும்மா போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் இல்லை, வீடியோக்கு முன்னாடி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தம்ப்லைன் அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போடணும், அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே என்ன எழுதணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், அப்படியே போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் யூடியூப் ஸ்டுடியோவே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அதில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் காப்பிரைட்டுன்னு ஒரு இருக்குது. அப்படி இருந்தால் வீடியோஸில் ஏதோ ப்ராப்ளம் வரும்லாம் வீடியோவில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். காப்பிரைட் இல்லாமல் எப்படி சாங்ஸை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். இப்படி சின்ன சின்ன விஷயத்த நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு இந்த மாதிரி ரெட் சிம்பிள் வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான், அதாவது 4 நாளைக்கு முன்னாடி தான் இதோ அந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்குல்ல, அது என்ன மானிட்டேஷனா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா ஏதோ என்னோட சேனலில் யூடியூப்காரவங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு யூடியூப்பில் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இதை பார்த்ததும் எனக்கு என்னன்னு தெரியல, பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஹாப்பி தான். பட் ஆனால் அந்த ரெட் சிம்பிள் ஒரு சில வீடியோவுக்கு க்ரீன் சிம்பிள் வருது, ஒரு சில வீடியோவுக்கு இந்த மாதிரி ரெட் வருது. எனக்கு அதை பார்த்ததுமே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இப்போது நம்மளோட முகம் எவ்வளோ அழகாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அந்த மாதிரி அழகாக இருக்கும்போது ஏதாவது நம்ம முகத்தில் ஒரு கீரலோ ஒரு காயமோ வந்துருச்சுன்னா நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும்ல, அது எப்படா சரியாகணும் ஒரு மாதிரி தோணும்ல. அந்த மாதிரி தாங்க, நான் இவ்வளோ அழகாக எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்குல்ல.
நானும் இதுக்கான ரீசன் எல்லாத்தையுமே யூடியூப்பில் பார்த்தேன். அதாவது இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இது வராமல் எப்படி வீடியோவை எடிட் பண்ணுறதுன்னெலாம் பார்த்தேன். பட் எனக்கு எதுவுமே சரியாக தெரியல, வரல. எது போட்டாலும் என்னென்னமோ வருது, எனக்கு அது எதுவுமே புரியல. அதுலேயே மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர், அதாவது நான் நிறைய கார்ட்டூன் சேனல் வீடியோஸ்லாம் பார்க்குறேன்ல, அந்த சேனலில் வந்து ஒரு சிஸ்டர் கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுமே எதுவுமே இல்லாமல் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அதுவுமே நான் ட்ரை பண்ணேன். அது ட்ரை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி ரெட் சிம்பிள் வருது. எனக்கு திரும்பவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்டே இல்லை. நேற்றுலாம் நான் வீடியோ ரொம்ப லேட்டாக தான் போட்டேன். முந்தா நேற்று ரொம்ப ரொம்ப லேட்டாக போட்டேன். வீடியோ நான் எடுத்துட்டேன். எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சாங் போட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெட் சிம்பிள் வருமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுருவேன். சரி ஓகே, என்ன வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு எடிட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ரொம்ப தயங்கிட்டே இருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கண்டிப்பாக என் சேனலை பார்க்குறவங்களும் சேனல் வச்சுருப்பீங்க, எனக்கு அது தெரியும். அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி சிம்பிள் வராத மாதிரி நான் எப்படி பண்ணுறது, சாங்ஸ் எல்லாம் நான் எதில் டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்கிறீங்களா? நான் அதை ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ். நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். ஏன்னா எனக்கு தெரியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியல, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சிஸ்டர் கொடுத்த ஐடியா வச்சு நான் பண்ணினேன். பட் அப்போவும் இந்த மாதிரி தான் வருது. ஒருவேளை எனக்கு அது சரியாக பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. தயவு செஞ்சு நான் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன், ஒரு ஹெல்ப் தான். என் சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனல் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது எப்படி ரிமூவ் பண்ணணும், இது வராமல் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா ப்ளீஸ். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். நான் எதையும் எதிர்பார்த்துலாம் வீடியோ போடலை. ஆனால் நான் எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இந்த சிம்பிள் வந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வேறு எந்த சிம்பிளுமே வேண்டாம், நார்மலாக இருந்தால் போதும். இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? சாங்ஸ்லாம் எதில் டவுன்லோட் பண்ணுறீங்க, இந்த சிம்பிள் வராத அளவுக்கு எதில் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணால் இந்த சிம்பிள் வராது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது, அதாவது நீங்கள் எனக்கு சொல்லி புரிய வைக்க முடியலனா, நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கள்ல, ஏதாவது டவுட்டுனா யூடியூப்லலாம் வீடியோ பார்ப்பீங்களே, அந்த லிங்க்கு கூட எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் உள்ளே போய் பார்த்து புரிஞ்சுப்பேன். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு அது போதும். நைட்டே நான் ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் இன்னமும் நான் வாய்ஸ் கொடுக்கல. ஏன்னா இன்னமும் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. எங்கே நான் வீடியோ எடிட் பண்ணி திரும்பவும் போட்டால் இந்த மாதிரி ரெட் சிம்பிள் வருமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் இன்னுமே வாய்ஸ் கொடுக்காம சரி கொஞ்சம் உங்ககிட்ட பேசிவிட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு தான் வந்தேன். தயவு செஞ்சு தெரிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீட்டுக்கு புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க, அவங்கள எல்லாருமே நான் வரவேற்கிறேன். என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த கமெண்ட் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய வருது. அதுலேயும் ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அக்கா நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுறீங்க ஆனால் உங்களுக்கு வியூஸ் கம்மியாக தான் வருது. ஒரு சில சேனல்லலாம் அந்தளவுக்கு டெய்லியெலாம் வீடியோ போட மாட்டாங்க, எப்போயா தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் டெய்லியும் போடுறீங்க, உங்களுக்கு வியூஸ் வரல, ஆனால் அவங்களுக்கு வியூஸ் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுவே போதும், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலே போதும். ஒரே டைமில் எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நான் ஆசைப்படவே மாட்டேன். எனக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல. என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா, அதுக்கான கமெண்ட் எனக்கு கொடுக்குறீங்களா, எனக்கு அதுவே போதும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து கமெண்ட்ஸ் தான், நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு தான் எனக்கு சந்தோஷமே. நீங்கள் அந்த ஸ்டோரியை பார்த்து அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, சில பேரெலாம் அதை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க. நான் வாய்ஸ் கொடுக்குறேன்ல, அந்த வார்த்தையை, அந்த டைலாகை சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த இது நல்லா இருந்துச்சு, இந்த இடத்துல இப்படி நல்லா இருந்துச்சுன்னு. அதை பார்க்கும்போது படிக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு கமெண்ட்டை படிக்கும் போது மட்டும்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மற்றதை நான் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். ஆனால் இப்போது இந்த ரெட் கலர் சிம்பிள் பற்றி யோசிக்கிறதா இருக்குது. என்னடா திரும்ப திரும்ப அதுவே பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. என்னோடய பர்த்டே அதிகமாக கூட நான் இதை பற்றி தாங்க யோசிச்சுட்டே இருந்தேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களை விட்டால் எனக்கு யாருமே இல்லை. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதை எப்படி எனக்கு சரி பண்ணணும்னு சொல்லித்தாங்க ப்ளீஸ். நான் இவ்வளோ நேரம் புலம்புனதை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் ஃப்ரேம் போட்டேன்ல, நான் இப்போ போய் வாய்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக வீடியோ போடாமலாம் இருக்கவே முடியாது. ஏன்னா நான் தினமும் வீடியோ போடும்போது தான் எனக்கு நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால் பேச முடியுது. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் நான் போய் வாய்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த ரெட் சிம்பிள் மட்டும் வேண்டாம். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா? நான் அதுக்கப்புறம் நாளைக்கு பேசுகிறேன். பை. நான் போய் வீடியோ பண்ணுறேன்.